ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம பசுபதி இருக்காங்க இல்லையா, பசுபதி யாருன்னு சொன்னால் நம்ம பொம்மியோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி தாலி கொக்குற ஃபங்க்ஷன் நடத்திருக்காங்க போல இருக்குது. ஒட்டுமொத்த குடும்பமும் நேராக கோவிலுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் வீட்டில் தமனாவும் மனோவும் தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பொம்மையை எப்படி நாம அனுப்பி வச்சோமோ கூடிய சீக்கிரம் அதே மாதிரி ராணி கதையை முடிக்கணும் அப்படின்னு பேசினதை நம்ம பசுபதி மறைஞ்சு நின்று கேட்டு செம அதிர்ச்சியாகி ரெண்டு பேரையும் தாக்கலான்னு போகிறாங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பசுபதி கேட்குற மாதிரி இல்லை. உடனே மனவும் தமனாவும் சேர்ந்து அந்த இடத்துலையே பசுபதி கதையை முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கிருஷ்ணவேணி என்னடி உன் புருஷனை இன்னும் காணோம், நான் வேறு ஃபோன் போட்டு பார்த்தேம்மா, அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னது. சரி வா போய் வீட்டில் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி நேராக அவங்க வீட்டுக்கே வராங்க. அங்கே பார்த்தோம்னா பசுபதியை காணும், யாரையுமே காணும். என்னடி மாப்பிள்ளை வீட்டிலே இல்லை, அம்மா உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாமலாம் போனார், இன்னைக்கு தாலி கோத்து நடக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு அவருக்கு தெரியல, பின்ன எதுக்கடி அவர் உங்ககிட்ட சொல்லாமல் போனார் அப்படின்னு கிருஷ்ணமணி திட்டிகிட்டு இருக்காங்க. சரி அவர் வந்துடுவார், வா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மனவும் தமனாவும் அப்பாடா ஒரு வழியா இந்த பசுபதியை தூக்கிட்டு வந்தாச்சு தமனா அப்படின்னு ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம மனோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நீளமாக ஒரு மடுவை கிண்டிக்கிறாங்க. இங்கே பாரு மனோ, யாரும் வாரத்துக்குள்ளே குயிக்காண்ட பசுபதியை பொதிச்சுடி, இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னதும் மனோ என்ன பண்ணுறாங்கன்னா நேராக பசுபதியை தான் இல்லாமல் பண்ணிட்டாங்க இல்லையா, உடனே அந்த மடுவுக்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராணிக்கு பதட்டமாகவே இருந்துட்டுருக்கு. இந்த பக்கம் கிருஷ்ணமணி ராணி இன்னும் காணுமா, பசுபதி எங்கே போனாரோ தெரியல அப்படின்னதும் அந்த சித்தர் சொல்லியிருப்பாங்க, உன் குடும்பத்தில் மாப்பிள்ளை காணாமல் போவார், அவர் உயிருக்கும் ஆபத்து இருக்குது, நீடாம நல்லபடியாக சூதானமாக நடந்து அவரை காப்பாற்றணும் அப்படின்னு. இதை நினச்சி பார்த்து ராணி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ அந்த சித்தர் சொன்னது உண்மையிலேயே நடந்துடுச்சு அப்படின்னா அவருக்கு இது பிரச்சனையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராணி ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ராணி நேராக அந்த சித்தரை பார்க்கலான்னு கிளம்புறாங்க. உடனே சித்தர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் சித்தர் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருமா, நான் சந்தேகப்பட்டது எல்லாம் சரியாயிடுச்சு, இப்போ அவர உசுறு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு, அவரை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பும் உன் கடமையுமா, எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. உன் தங்கச்சியோட தாலி பறிபோகிறதுக்குள்ளே உங்கள் வீட்டு மாப்பிள்ளை காப்பாற்றிடு அப்படின்னதோ ராணிக்கு தூக்கி வாரி போட்டுறதோ என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதோட இந்த ப்ரோமோ